ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். மாங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானணும் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுரும். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம போட்டுருக்கோம். அடுத்ததாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாங்காவை தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு குழம்புக்கு என்ன மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தேவைக்களவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா தான் இந்த மாங்காய் வேகும். மாங்காய் வெந்தப்புறமா நம்ம தேங்காவை அரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம தேங்காவை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா திரியாக இருக்கும். ஸோ அதனால் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் தேங்காவை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம இந்த மாங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், மாங்காய் வெந்துருச்சு. நமக்கு மாங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வெந்துருச்சு. ஸோ மாங்காய் குழம்பு ரெடி. அடுத்தது காலிஃப்ளவர் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து பொரித்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் பொரித்து வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் பொரித்து வச்சாச்சு மாங்காய் குழம்புக்கு. அண்ட் தென் நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அண்ட் கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பீட்ரூட் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பீட்ரூட்டை இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூனு நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா அடுத்தது இங்கே தேவைக்களவு உப்பு இது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டு அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த காய் சீக்கிரம் வெந்துடும். வெந்தப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி. இப்போ அடுத்ததாக அப்பளமும் பொரிச்சு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுருக்க பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மாங்காய் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ரைஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லைவில் வராங்க.